ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நாளாக வந்து நம்மளோட சேனலில் வீடியோவே வந்திருக்காது. ஏன் அப்படின்னா நம்மளோட மைக் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை, உடஞ்சி போயிடுச்சு. ஸோ நான் தான் போட்டு உடைச்சேன். மைக் உடையில, மைக்கு வந்து ரிசீவர் ஒன்று இருக்குல்ல, ஸோ நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணுறது, அதை மாட்டிட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு போயிருந்தேன். வைக்கணும்னு நினச்சேன், இப்படி பாக்கெட்டில் வைக்கிறேன்னு சொல்லி கீழே போட்டேன். அது கரெக்டாக போய் பாறையிலே விழுந்து அந்த ரிசீவர் மட்டும் உடஞ்சி போயிடுச்சு. ஸோ அதனால் கடுமையான மன உளைச்சல் ஆளாகி வீடியோ பக்கமே வரல. ஒரு 2-3 நாளாக ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு இருந்தேன். ஸோ மைக் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணேன். அன்றைக்கே ஆர்டர் பண்ணேன். 10 நாள் கழிச்சு நீ தான் வந்திருக்கு அமேசானில். வாங்க அந்த மைக் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ தான் டெலிவரி கொடுத்துட்டு போயிருக்காங்க. 610 ரூபா 620 ரூபா ஆயிடுச்சு மொத்தம். இல்லை எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? இது அவங்க போகிறதுக்குள்ள நம்ம பிரிக்கலான்னு பார்த்தா அதுக்காண்டி இப்படி ஒட்டியிருப்பாங்க முடியும். ஏன்னா டேமேஜ்னா உடனே மாற்றிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா உடனே அதை மாற்ற விடாதுக்காண்டி இப்படி டைட்டாக பேக் பண்ணி பயந்துருக்காங்க. சைனா பீஸா? சூப்பரு. பார்க்கும்போது ஏதோ பிராண்டு மாதிரி போட்டிருந்தாங்க. இதில் பார்த்தா ஃபுல்லாக சைனா பீஸாக வந்துட்டு பாருங்கள். 150 ரூபா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 150 ரூபா 200 ரூபா தான் அதுக்கு ஒருத்தர் இருக்கும். அதை வந்து அடிச்சிட்டாங்க. ஆனால் கொக்கா மக்கா, ஆனால் அல்டிமேட்டாக வச்சுருக்காங்களே. மைக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கே. பாடுறோம் வேற மாதிரி சைனா வேறையும் தான்டா. ஸோ இந்த ரிசீவர் தான் வந்து நம்மளுக்கு உடஞ்சிருச்சு. ஸோ நம்மளோட மைக் இதில் கனெக்ட் ஆகுமான்னு தெரியல, பார்க்கலாம். பரவாயில்ல, 2 மைக் கொடுத்துருக்காங்க. நம்ம விளாக் மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட விளாக் மாதிரி எடுத்தோம்னா நம்ம 2 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 மைக்கு, ஒரு ரிசீவர் இருக்குது. அது போக வேறு சார்ஜர் எதுவும் கொடுத்துருப்பாங்களே, அது பார்ப்போம். சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. சி டைப் சார்ஜரு ஆல்ரெடி நம்மகிட்ட ஒன்று இருக்குது. இந்த ரிசீவரில் மட்டும் நம்மளோட இன்னொரு மைக்கும் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா மொத்தம் 3 மைக் ஆகிடும். ஸோ இதை சார்ஜ் போட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். மொபைல் இதை எப்படி சார்ஜ் போடுறது? இங்கே ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து கிளிப் இருக்குது, சட்டையில் மாட்டிக்கலாம். சார்ஜிங் போட்டு வந்து இங்கே இருக்குது. 2மே தனித்தனியாக போடணும் பாருங்க. ஸோ ஆன் பண்ணிடலாமா? சார்ஜ் இருக்கான்னு பார்க்குறதுக்கு. ஓகே, இந்த லைட் எரிஞ்சிச்சுன்னா ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நம்ம வாங்கின புது ப்ராடக்ட்டு. இதுக்கப்புறம் வழக்கம் போல் சேனலில் வீடியோக்கெல்லாம் வந்து குமிங்க. உங்களுக்கு வேறு வழி இல்லை, அதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். இப்போ மைக் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம மைக் வந்ததுக்காகவே இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டாங்கன்னு. கம் ஆன், லெட்ஸ் ஸ்டார்ட்.